கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்களோடு பேச இருக்கிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், சங்கீதம் 23:1-6 முடிய. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். ஆமேன். கர்த்தர் நல்லவர். சங்கீதக்காரன் தாவீது இந்த சங்கீதம் 23 அருமையாக சொல்லியிருக்கிறார். கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், ஆனால் நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் கொண்டு போய் என்னை விடுகிறார் அப்படின்னு சொல்லி அவர் அருமையாக இந்த வார்த்தைகளை எழுதி வைத்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாவீதுக்கு நல்ல ஒரு மேய்ப்பராக இருந்ததுனால கரவலாடுகள் பின்னாடி போய் கொண்டிருந்த அந்த தாவீதை தேவன் தெரிந்து கொண்டு அவர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி வைக்கிறத என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அப்போது இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாவீதுக்கு நல்ல ஒரு மேய்ப்பராய் இருந்தது போல தான் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஏசப்பா நல்ல மேய்ப்பராக இருக்கிறார். அதனால நீங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆண்டு சொல்கிறாரு, உங்களுக்கு நான் அமர்ந்த தண்ணீர் அண்டையில் கொண்டு போய் விடுவேன்றார். அடுத்து சொல்கிறாரு, புல்லுள்ள இடங்களிலே அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவரை தேடுகிற, அவரை நம்புகிற, அவரை ஆராதிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் ஒரு செழிப்பான வாழ்வை கர்த்தர் வச்சிருக்கிறார், ஒரு அமைதியான வாழ்வை கர்த்தர் வச்சிருக்கிறார். இப்போ ஏதோ அலக்களிக்கப்பட்டது போல இருக்குது, கண்ணீரின் பள்ளத்தாக்கை போல இருக்குது. நான் கடந்து வருகிற ஒவ்வொரு நாளும் கண்ணீரின் பள்ளத்தாக்கை போல இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் ஆறுகளை கடக்க வேண்டியது இருக்குது, செங்கடலை கடக்க வேண்டியது இருக்குது, செங்கடலை போல ஆறுகளை போல பல கஷ்டங்களை நான் கடந்து வர வேண்டியது இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இதெல்லாம் நிச்சயமாக மாறும். ஏன்னா கர்த்தர் உங்களுக்கு நல்ல ஒரு மேய்ப்பராக இருக்கிறதுனால. அன்பான தேவ பிள்ளைகளே, தாவீதுக்கு எத்தனையோ சோதனைகள், எத்தனையோ பாடுகள், பிரச்சனைகள் எல்லாமே வந்துச்சு. அவை எல்லாவற்றையும் அவர் தாண்டி வருவதற்கு காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருக்கு நல்ல ஒரு மேய்ப்பராக இருந்திருக்கிறார். கர்த்தர் அவருக்கு நல்ல மேய்ப்பராக இருந்ததுனால தான் எல்லா மனிதர்களையும் அவர் ஜெயித்து வாரார், எல்லா சத்துருக்களையும் அவர் ஜெயித்து வாரார். அவருக்கு விரோதமாக இருந்த எல்லா போராட்டங்களையும் அவர் கடந்து வந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதை நம்ம பார்க்குறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா சத்துருடைய கிரியைகளையும் அழிப்பார். உங்களுடைய கண்ணீரை அவர் என்ன செய்வார்? துடைப்பார். ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு நல்ல மேய்ப்பராக இருக்கிறார். இன்றைக்கி நீங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க, இதற்கப்புறம் உங்களுக்கு ஒரு செழிப்பான வாழ்வு இருக்குது. இன்றைக்கி உங்கள் குடும்பத்தில் பயங்கர போராட்டத்தை நீங்கள் சந்திச்சுக்கிட்டு இருக்கீங்க, இதுக்கப்புறம் ஒரு அமைதியான வாழ்வு உங்களுக்கு காத்திருக்கு. ஏன்னா குடும்பத்தை அவர் நடத்துகிறார், அவர் உங்களுக்கு நல்ல மேய்ப்பராக இருக்கிறார். அடுத்து சொல்லப்பட்டிருக்கு, அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். அவரை நம்பின தாவீதுடைய ஆத்துமாவை அவர் தேற்றினாராம். அன்னிதினமும் நீதியின் பாதையில் தாவீதை கர்த்தர் நடத்தினாராம். அவரை நம்புகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆத்துமாக்களையும் அவர் தேற்றுகிறவராக இருக்கிறார். உங்களை நீதியின் பாதையில் அவர் நடத்துகிறவராக இருக்கிறார். எப்பொழுதெல்லாம் பாடுகள், பிரச்சனைகள் வரும்போது உங்கள் ஆத்துமா சோர்ந்து போகுதோ, அப்பொழுதெல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை ஆற்றி தேற்றி அரவணைக்கிறவராக இருக்கிறார். அது மாத்திரமா, நீங்கள் உங்களை நீதியின் பாதையில் என்ன செய்கிறாரா? நடத்துகிறார். உங்கள் வழிகளை அவர் செவ்வைப்படுத்துகிறார். பாடுகள், கஷ்டங்கள், குறைவுகள் வரும்போது தவறான பாதைகளுக்குள்ளே போகாதபடி உங்கள் கரத்தை பிடிச்சு அவர் நீதியின் பாதையில் நடத்துகிற ஒரு தெய்வமாக இருக்கிறார். அடுத்து சொல்கிறார் பாருங்க, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம எல்லாருக்கும் நல்ல மேய்ப்பராக இருக்கிறதுனால மரண இருளே வந்தாலும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மரணத்துக்கு ஏதுவான வியாதிகள் வந்தாலும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மரணமும் ஜீவனும் அவருடைய கரத்தில் இருக்குது. அவரை நம்புகிற, அவரை தேடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவர் ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறார். பாருங்களேன், நீதிமான் முதிர் வயதிலும் கனிதந்து புஷ்டியும் பசுமையுமா இருப்பான்னு சொல்லப்பட்டிருக்கு. அவரை நம்புகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும், அவரை தேடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஏசப்பா தீர்க்க ஆயுசை அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆனால் மரண இருளை கண்டு பயப்படாதீங்க, வியாதியை கண்டு, மரணத்துக்கு ஏதுவான வியாதியை கண்டு பயப்படாதீங்க. சேனைகளை கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். நமக்காக ஜீவனை கொடுத்தவர் நம்ம கூட இருக்கிறார். மரண
மரணத்தை ஜெயித்தவர் நம்ம கூட இருக்கிறார். அதனால் மரண இருளை கண்டு யாரும் பயப்பட வேண்டாம். மரணத்துக்கு ஏதுவான வியாதிகளே உங்கள் சரீரத்தில் இருந்தாலும் பயப்பட வேண்டாம். ஏன்னா நம்மளுடைய ஜீவனுக்கு அவர் உத்தரவாதமாக இருக்கிறார். நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே உத்தரவாதம் உடையவராக இருக்கிறார். நம்ம ஜீவனை அவர் பாதுகாத்து கொள்ளுவார். நம்மளுடைய ஒவ்வொருத்தருடைய ஜீவனும் கிறிஸ்துவின் ஜீவனோட இணைக்கப்பட்டிருக்குது. அவ்வளோ சீக்கிரம் பிசாசு நம்ம ஜீவன் மேலே கை வைக்கவே முடியாது. அதில் கர்த்தருக்குள்ள சந்தோஷமாக மனதைரியமாக இருங்க. அது மாத்திரமா அடுத்து சொல்கிறார் பாருங்க, என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். உங்களுக்கு விரோதமாக இருக்கிற சத்துருக்களுக்கு முன்பதாக உங்கள் தலைகளை கர்த்தர் உயர்த்துவார். இன்றைக்கு எந்தெந்த இடத்துல தலை குனிஞ்சு இருக்கீங்களோ, எந்தெந்த இடத்துல வெட்கப்பட்டு இருக்கீங்களோ, அந்த இடத்துலலாம் உங்கள் தலைகளை உயர்த்துவதற்கும் உங்கள் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவதற்கும் அவர் உண்மையுள்ள தெய்வமாய் இருக்கிறார். அதனால் அவரை நம்புகிற, அவரை தேடுகிற, அவருடைய பாதமே தஞ்சோன்னு இருக்கிற உங்கள் ஒவ்வொருத்தருடைய தலைகளையும் அவர் நிமிர பண்ண வல்லவராக இருக்கிறார். அதனால் தலை குனிந்த இடத்துல உங்களை தலைகளை அவர் நிமிர்த்துவார். ஏன்னா அவர் உங்களுக்கு நல்ல மேய்ப்பராக இருக்கிறார். கண்டிப்பாக கர்த்தர் உங்களுக்கு நல்ல மேய்ப்பராக இருக்கிறதுனால சத்துருக்களுக்கு முன்பாக உங்களுக்கு ஒரு பந்தி அவர் ஆயத்தப்படுத்துவார். உங்கள் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார். உங்கள் பாத்திரம் நிரம்பி வழியும். அது மாத்திரமல்ல, நிறைவான ஆசீர்வாதம், நிறைவான சந்தோஷத்தையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து நடத்துவதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அடுத்து தாவீது சொல்கிறார் பாருங்க, கர்த்தர் எனக்கு நல்ல மேய்ப்பராக இருக்கிறதுனால என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை கிருபை என்னை தொடரும்ன்றார். ஆமென். இந்த நம்பிக்கை நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்கணும். கர்த்தரை என் நம்பிக்கையாக வச்சிருக்கிறேன். கர்த்தர் எனக்கு நல்ல மேய்ப்பராக இருக்கிறார். என் குடும்பத்துக்கும், என் கணவருக்கும், என் பிள்ளைகளுக்கும் என் நல்ல மேய்ப்பராக இருக்கிறதுனால எங்களுடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் அவருடைய நன்மையும் கிருபையும் தொடரும்னு சொல்லி நம்பிக்கையோடு இருங்க. அது மாத்திரமா நீடித்த நாட்களாய் கர்த்தருடைய வீட்டில் நிலைத்திருப்பேன். தாவீது எவ்வளோ நம்பிக்கையோடு சொல்கிறார். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவருடைய நன்மையும் கிருபையும் என்னை தொடர்றதுனால நான் தீர்க்க ஆயுசோடு, நீண்ட ஆயுளோடு நான் கர்த்தருடைய வீட்டில் என்ன செஞ்சுருப்பேன்? நிலைத்திருப்பேன். அவரை ஆராதனை செய்து கொண்டிருப்பேன். அவரை விட்டு நான் விலகி போகாதபடி என் தேவன் என்னை பாதுகாக்கிறவராக இருக்கிறார் அப்படி சொல்லி நம்பிக்கையோடு இந்த அதிகாரத்தில் தாவீது அருமையாக எழுதி வைத்திருக்கிறத நம்ம என்ன செய்கிறோம்? பார்க்குறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் எல்லாருக்குமே நல்ல மேய்ப்பராக இருக்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, அன்பான சகோதர சகோதரிமார்களே, அவருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கு அவர் நல்ல மேய்ப்பராக இருக்கிறதுனால ஒரு தீங்கு உங்களை அணுகாது, ஒரு பொல்லாப்பு உங்களை அணுகாது, ஒரு மரண கண்ணிகள் உங்களை மேற்கொள்ள முடியாது, எந்த சத்துருக்களும் உங்களுக்கு விரோதமாக எதிர்த்து நிற்க முடியாது. ஆண்டவர் சொல்கிறார், உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் அப்படின்னு. உன் தலையில் இருக்கிற முடியெல்லாம் நான் எண்ணி வச்சிருக்கிறேன்றாரு. உன் பக்கத்தில் 1000 பேர், உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் உன்னை அணுகாதுன்றாரு. இப்படி மேகம் போன்ற திரளான வாக்கு தத்தங்களை கர்த்தர் நம்ம கொடுத்துருக்கிறதுனால பாரமான யாவற்றை உதறி தள்ளிவிட்டு கர்த்தருக்குள்ளே எப்பொழுது சந்தோஷமாக இருப்போம். கர்த்தர் உங்களை நடத்துகிறவராக இருக்கிறார், நல்ல மேய்ப்பராக இருக்கிறார். ஆகையால் உங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவருடைய நன்மை கிருபையும் தொடரும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். ஆமாம் ஆண்டவரே, இந்த சங்கீதம் 23 சொல்லப்பட்டது போல கர்த்தாவே, நீர் எங்களுக்கு நல்ல மேய்ப்பராக இருக்கிறதுனால இதில் சொல்லப்பட்ட அனைத்து ஆசீர்வாதங்களையும் நாங்கள் சுதந்திரித்து கொள்ளுகிறோம். இதன்படியாகவே கர்த்தர் எங்களை நடத்துவீராக சுவாமி. எங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் உம்முடைய நன்மையும் கிருபையும் எங்களை தொடரட்டும். நீர் எங்களுக்கு நல்ல மேய்ப்பராக இருக்கிறதுனால கர்த்தாவே, எங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் உம்முடைய நன்மையும் கிருபையும் தொடரும் என்று சொல்லி நம்பிக்கையோடு உங்கள் பாதத்தில் காத்திருக்கிறோம். நீங்கள் அப்படி செய்ய போகிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். ஸ்தோத்திரம்.